எல்லாரும் மறக்காம ஸ்டார்பக் வந்துருங்க. அன்னைக்கு சொன்ன மாரியே லேட் ஆக்கிடாதீங்க, குத்துவோம். வெளியே போயிட்டு வரவா? கூட்டாளியோட ஸ்டார்பாக்ஸ் போயிட்டு வரவா? சீக்கிரமா வந்துருமா, ரொம்ப லேட் ஆக்காத. சீக்கிரமா வந்துரு. சாவி இருக்கா? சரி, சாவிலாம் இருக்கே. போயிட்டு வரேன். பை. வா. லவ் யூ. லவ் யூ மா. டேய், எங்கடா இருக்கீங்க எல்லாரும்? நாங்க இங்கதான் இருக்கோம். நீ எங்க இருக்க? இதுக்கு பேர் தான் சீக்கிரம் வர்றதா? இல்ல பாவா கொஞ்சம் வேலை கொடுத்துட்டாங்க, அதான் வர லேட் ஆச்சு. சரி ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். வரேன். ஓகே. எப்படி இருக்க? எப்படி இருக்க? கை நட இருக்க. சைட்ல அடி வந்து கை கொடுக்க வந்தியா? சாரி, நான் கை கொடுக்கல, பேசிக்கிட்டே சைட்ல. சரி அப்படியா? சரி வா வெளியே போலாம். உனக்கு ஸ்டார்பக் ஆர்டர் பண்ண தெரியுமா? அன்னைக்கு அப்படிதான் ஸ்டார்பக் ஆர்டர் பண்ண போய் ஆள் வேற கூட இருந்தான். பேர் வேற ரொம்ப நீட்டா இருந்துச்சா. கக்கா செஞ்சுரி தங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பையில இருந்து ஸ்டார்பக் ஆர்டர் பண்றதுன்னா கொஞ்சம் பயம் தான். ஷர்மி, ஏன் டேடி முதல்ல இருந்து சோகமாவே பின்னாடி நடந்துகிட்டு இருக்கேன்? என்ன கதை? அது எனக்கு தெரியலடா. அது உங்க காடியில இறங்குனதுல இருந்து அப்படிதான் இருக்கு. பேசாதான், அவன் எப்போதும் மூஞ்சி அப்படிதான் வச்சிருப்பான், இங்கிட்டு இந்த குரங்கு மாரி. அப்ப எது சொல்லு. இல்ல, எனக்கு கேக்லாம் வேணாம், தண்ணி மட்டும் போதும். வாங்கிக்கோ டேரி. இல்ல வேணாம், எனக்கு தண்ணி மட்டும் போதும். நிறைய கதை இருக்கலாம் ஷேர் பண்றதுக்கு. ஆமா, நீ ஒரு நாள் லவ் பண்ணிட்டு இருந்தே, என்னாச்சு? அவனா ஒரு கதையா? அதெல்லாம் வேணாம். சரி, ஏன் தெரியும் ஒரு மாதிரியாவே இருக்கு? எனக்கு தெரியல, அது நான் கேட்டேன்னா ஓவரா நடிக்கும். நல்லா விடு. சரி, ஏன் டேரி ஒரு மாதிரி? நீயாச்சும் கீழே நான் கேட்கிறேன். டேரி, ஏன் சோகமாவே இருக்க? நம்ம மீட் பண்ணதே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீ ஏன் சோகமாவே இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ நார்மலாவே இல்ல. என்னாச்சு? இல்ல, நான் ஓகே தான், நார்மலா தான் இருக்கேன். ஐயா, யாராச்சும் எங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல. அதான் இருக்கிறிய, கதைய சொல்லு. இல்ல, நான் சர்ச்சுக்கு போறேன், அது உனக்கு தெரியும் தானே? ஆமா, போறேன். அதுக்கு என்ன இப்போ? அடுத்த வருஷம் சர்ச்ல எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு ஊழியத்தை செய்ய சொல்லி. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அதை செய்யணும்னு. பாஸ்டர் என்கிட்ட கால் பண்ணி சொன்னாரு. நான் அவர்கிட்ட ப்ரே பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னேன். அதே மாதிரி நானும் ப்ரே பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் என்னடா, நல்ல விஷயம் தானே. ஆண்டவருக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இல்ல, வெளிய ஆளுங்கள்ட்ட சொல்லும் போது ஒரே நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. நீயே பொறுப்பு இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப, உனக்கு ஒரு பொறுப்பா அப்படின்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு. ஆனா இவங்க கிட்ட எல்லாம் சொல்லும் போது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நம்பிக்கையா இருக்கிறவனை கூட நம்பிக்கை இல்லாம ஆக்கிடுவாங்க போல. ஆமா டேரி, இவ்வளவு பேசுறிய, நீ ப்ரே பண்ணியா? சரி, நான் அப்படிலாம் இல்ல. நீ நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாத. மனுஷன் ஆயிரம் பேசுவாங்க, ஆனா நீ ஆண்டவரை மட்டும் நம்பி. நீ அடிக்கடி ப்ரே பண்ணு, ஆண்டவர் உனக்குள்ள வந்து பேசுவாங்க. கண்டிப்பா எனக்கு 100க்கு 100 நம்பிக்கை இருக்கு.
சரி சரி, வீட்டுல போய் நல்லா ப்ரே பண்ணு. அவருக்கு ஒரு வேலை இல்லையா என்ன? அவர் பதில் கொடுப்பாரு. நல்லா ஜெபிச்சு நல்லா ஜெபி. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எப்படி எப்படி? வாழ்க்கை தான் நம்பிக்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்பாடா, ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு மூஞ்சில. இவ்வளவு நேரம் சோகமாவே இருந்தேன். சரி சரி, அந்த கேக்க போய் ஆர்டர் பண்ணுங்க, ஜோக்கா இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப இவ்வளவு பசியில தான் இருந்து நடிச்சிட்டு இருந்தியா நீ? ஐயோ, தயவு செய்து போய் சொல்லுங்க கேக்க. சரி சரி, உனக்கு என்ன கேக் வேணும்? போய் ஆர்டர் பண்ணு. இந்த கேக்கே சொல்லு, நல்லா இருக்கு. சமூகத்துக்கு மறுபடியும் அந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு வரணும். வாலிப பிராயத்தில் அதிகமாக உண்மை தேடும்படி மகனுக்கு ஞானத்தை கொடுங்க. அப்பா, அறிவினோட உலக காரியங்களை கர்த்த நீர் அறிவி. உங்களை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற மகனை கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துக்கு மறுபடியும் கொண்டு வாருங்க. அப்பா, உலக அருவி, நேத்துல இருந்து எங்க அரவிந்த் போனேன்? நேத்துல இருந்து நான் பார்க்கவே இல்ல. மெத்தியூ 4:17. பேசுறாங்க ரொம்ப வசனம் சொல்றாங்க. மெத்தியூ 4:17. ஒருவேளை கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரோ தேவ தூதர் மூலமா? இல்ல, நான் பாக்குறேன். வேதத்தை எடுத்து வாரான்னு பாக்குறேன். இல்லை, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஒருவேளை கடவுள் உன்னை மனம் திரும்ப சொல்றாரோ? ஐயா, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறார். ஐயா, தேவன் உண்மை அப்படியாவது உன்னுடைய சமூகத்துல உன்னை ஏத்துக்கிட்டா இருக்க. அருவின் மனம் திரும்ப. அருவின் இதுதான் உனக்கு அதிக வாய்ப்பு. கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அருவின் மனம் திரும்ப. அருவின் ஹலோ. நான் வரலடா, நான் சேர்ச்சுக்கு போறேன். நான் சேர்ச்சுக்கு போறேன்டா. எங்கடா இருக்கீங்க? அநியாயம்டா. இருங்கடா வரேன். இருங்கடா. மச்சான் சீக்கிரம் வா மச்சான், லேட் ஆகுது. இருங்கடா. மா நான் போயிட்டு பையன் கூட போயிட்டு வந்துடுறேம்மா. சப்பாத்தி மறந்துடாத. நீங்க சேர்ச்சுக்கு போங்க, நான் பையன் கூட வந்துடுவேன். வா மச்சான். எப்படி ஓட்டுறான் பாரு மட பையன். என்னவன் இதோட பாப்பாவோட ஜாலானோ? அப்படிலாம் பேசக்கூடாது ராடி. நீ மட்டும் பெரிய ஓகேனோ? இதுக்கு முன்னாடி எங்க கூட சேர்ந்து கூட்ட அடிச்சேன், நேரம் தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப சேர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், ஸ்டேட்டஸ் எல்லாம் ஏதோ கிறிஸ்டியன் பாட்டா போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து பெரிய ஓகேன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க டேய் ரைட்டு தான்டா, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. நம்ம எல்லாம் சேர்ந்து தான் தப்பு பண்ணோம். நான் தப்பு பண்ணேன்னு கண்டிப்பா சொல்ல. ஆனா இதெல்லாம் ஒரு நிச்சயமான வாழ்க்கையே இல்லடா. அதனால நான் எது ரைட்டான வழியோ அதை போகணும்னு ஆசைப்படுறேன். உங்களையும் அந்த வழிக்கு நான் இழுத்துட்டு போக ஆசைப்படுறேன். அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் இறக்க தான் போறோம். இறந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம்? ஆண்டு கிட்ட தான் போய் ஆகும். நான் திருந்திட்டேன். அதே மாதிரி ஆண்டு உங்களுக்காக உங்களையும் திருத்துவான்னு சொல்லிட்டு நான் டெய்லி ஜெபிச்சுட்டு தான் இருக்கேன். தயவு செய்து திருந்தி தொலைங்கடா. மச்சான் நிறுத்துறியா தயவு செய்து? நீலாம் இப்ப அம்பி, நீ வேணா சட்டெல்லாம் கழட்டிடு, சட்டை சுவார கழட்டிட்டு உங்க அம்மா போட்டுருந்தாங்களா அந்த இது சாரி, அதை எடுத்து போட்டுக்கோ. பிங்க் கலர் உனக்கு ஜோக்கா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா யாரா உங்க லவ் பண்ணுவா? தயவு செய்து அன்னியன் படத்துல அம்பி இருப்பானே, தயவு செய்து. நீ எல்லாம் இப்ப நகட்டு இல்லடா, நீலாம் புழு பூச்சி. இப்படி பேசிட்டேடா, உடனே எவனா கல்யாணம் பண்ண மாட்டா. அங்க போற அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா நீ எப்படி லவ் பண்ண போற? நீ ஒருவன் அங்க 2 பேர் வீட்டை சொல்லிட்டு வந்தாங்க கூட தெரியல, என்ன கதைனே தெரியல. அங்க
காதல் இப்படி இருக்கணும்டா. உண்மையான காதல் என்ன நான் காட்டுட்டாப்ப சொல்ற இடத்துக்கு போ. நிறுத்து இங்கதான் அங்கதான் எடுத்து இங்க என்ன அன்பை காட்ட போற மாய்? நீ வேற எல்லாம் முஞ்சி போய்க்கு இருக்க மாய். இரு நான் போயிட்டு வந்து காட்டுறேன். இவன இப்படி மாறிட்டான், என்னமோ பேசிட்டு இருக்கான். முள்ளோட அவனோட இவனை வெட்டி விடுங்கடாடி. நீ ஒண்ணு அவங்க செஞ்சதெல்லாம் சென்ட்டு இப்ப வந்து தின்னு திருட்டாங்க. அவங்கள வெட்டி விடணும் தயவு செய்து. அதான் டாடி. வராங்க எல்லாம் கேஷ்ல இருங்க வராங்க பாத்து ஒருத்தர் படுத்துக்கு எடுத்துருப்பான். அவங்ககிட்ட போ. அவங்கள்ட்ட அவன் போனோம் காட்டுறேன். இப்ப நான் வாங்கினேன்ல அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. லேப்பா பண்ண போலான்னு சொன்னா பாத்தியா? அதான் அவன் இவங்களை வச்சுக்கிட்டு தப்பலா பொதுவா பயந்துட்டு போறாங்க. கரெக்டா போய் நிப்பாட்டாரு பக்கத்துல. யார் இவரா? நாயோட நாய் படுத்திருக்காரு. பாக்கிறதுக்கே ஊழையாடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது பைக் வந்துட்டோம். இப்ப இறங்க. நீங்க 2 பேரும் இறங்க. பாத்துட்டு வந்துடும். இறங்க. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா? சாப்பிடலையா? உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கேன். ரொம்ப நன்றியா. வாங்கி கொடுக்கல. கால்லாம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப நன்றியா உங்களுக்கு. ரொம்ப நன்றி. எத்தனை நாள் இருக்கீங்க? ஐயா அண்ணன் வீடு எங்கதான் ஐயா? அண்ணன் இங்கதான் இருப்பான் அந்த நாளா. உங்களுக்கு குடும்ப குட்டிலாம் யாரும் இல்லையாண்ணே? அதெல்லாம் கேட்கலையா? காசு ஒரு வாட்டி வீட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு ஏமாத்திக்காங்க சைன் வச்சு. அவனை காணும்போது நான் இல்லை அவங்களோட. காசு வயசான காலத்துல எனக்கு கை விட்டானுங்க. அவங்க குடும்பம் சொல்லி யாரு இருக்காங்க? அப்படி யாரும் இல்லையே எனக்கு. அந்த மாதிரி சொல்லாது வேலை செய்யறாங்க. காலில் ஜோக்காதான் இருக்கு. நாங்க இருக்கோண்ணே. நாங்க உங்க ஹோம்ல எடுத்துட்டு ஒரு தான் இருப்பீங்களாண்ணே? ஊமாயா? அவங்க உங்களை பாத்துக்க ஆளு இருப்பாங்கண்ணே. உங்க சட்ட சோழ வாங்கி கொடுத்து வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுத்து கரெக்டா பாத்துப்பாங்கண்ணே. உங்களாம் வேணாம் நம்மளுக்கு இது போதுங்க அந்த இடம். இருக்குண்ணா. எத்தனை நாளைக்கு எப்படியே இருப்பீங்க ஆளுங்க பாதுகாப்பு இல்லாம? அப்படி ஹோம்ல இருந்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும். இல்லையா வேணாயா நம்மளுக்கு இந்த இடம் போதியா? இந்த இடம் போதியா? வேணாம் இங்கே எடுத்துட்டு கஷ்டம். கடவுள் ஒருத்தர் இருக்காருயா, கண்டிப்பா உங்களை பாத்துக்குவாரு. நாங்க அடிக்கடிக்கு வந்து பாக்குறோம் அவங்கள. கடவுள்லாம் இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? நீ வேலையா சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்க. கடவுள் இருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் தெரியல அவரோட அன்பை பத்தி. கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வரும். நான் அடிக்கடிக்கு வரேன் உங்களை பார்க்க. அட போயா நீ யார் போயா? போலாமா? நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ எடுத்தோ கத்துன்னு பேசிட்டு இருக்க. உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லையா உனக்கு? நீ பரவாயில்ல மூடிட்டு வச்சிருக்க. நீனே ஒரு அம்பி. எனக்கு முடியுமா? அவர் கால் வர ஜோக்கா வேலை செய்யுது. வேலைக்கு போலாம். அங்க பார்த்து வந்துருமா முத? அது உண்மையான அன்பு இல்ல. இப்ப பண்ணோம் பத்தியா? இதுதான் உண்மையான அன்பு. கடவுள் நம்மகிட்ட இருந்து இதை தான் எதிர்பார்க்கறாரு. சும்மா காதலிச்சு எப்ப பிச்சு போகும் தெரியாம அது என்ன காதல் இது? இப்படி பண்றதுனால நம்மளுக்கு ஒரு நிரந்தரமான அன்பு கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாரு, சமாதானமும் வாழ்க்கையில இருக்கும். அதை விட்டுட்டு அங்க ஒருத்த காதலிச்சுட்டு இருக்கான். அது என்ன காதலே தெரியல. அது எப்ப பிச்சுட்டு போகுதோ தெரியல. பிச்சுட்டு போனா வேலை போய் வாங்கி முடிஞ்சு அவ்வளவுதான். அதுவும் உண்மைதான்டா. எனக்கு மனசு ஒரு மாதிரியே இருக்குதா, ஏனே தெரியல. கொஞ்ச நாள் என்கிட்ட யாரும் பேசுற மாதிரி இருக்கு. நாங்க 4 பேரும் என்னமோ தப்பு பண்றோமோன்னு ஒரு மாதிரியே இருக்கு. கடவுள் என்கிட்ட பேசுறான்னு சொன்னா நீங்க நம்மள இப்ப உனக்கும் பேசுறாரு பத்தியா? நீ ப்ரே பண்ணி பாரு. கடவுள் உன்ட்ட என்ன சொல்ல வரான்னு கண்டிப்பா உனக்கும் என்கிட்ட பேசுற கண்டிப்பா உன்ட்டையும் பேசுவாரு. அதுக்கப்புறம் உன் ஃபீலை பாரு, உன் லைஃபை பாரு. ப்ரே எப்படி பண்றது? உனக்கு ப்ரே பண்ண தெரியாட்டியும் பரவாயில்ல. கண்ணை மூடிட்டு உனக்கு என்ன கடவுள்கிட்ட சொல்லணும் போல இருக்கோ, அவர்கிட்ட என்ன பேசணும் போல இருக்கோ, கண்ணை மூடிட்டு முழு மனதோட சொல்லி
கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா அவர் போய் சேரும். அவர் கண்டிப்பா அவருக்கு நடத்தி கொடுப்பாரு. கண்டிப்பா அவர் கேட்பாரா? கண்டிப்பா கேட்பாரு. உன் வாழ்க்கையை கண்டிப்பா மாத்துவாரு. நான் போய் ட்ரை பண்றேன். பேசாம நீனும் முடி வளர்த்துரு, 2 அம்பிய பக்கத்துல இருக்கீங்க, ஜோக்கா இருக்கும். வாங்க டாடி. நான் சொல்றது ஜாங்கும் மறக்காம ப்ரே பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணு. நான் சொல்லி நான் காத்துக்கணும். நான் ஏதாச்சும் சொல்லியிருந்தேன் மன்னிச்சுட்டேன். நான் ஒன்றும் ஓகே. எங்க ரன் போயிட்டு வரீங்க? ஏன் உள்ள நேரம்? ஆண்டவரே, நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் இதுக்கு முன்னுக்கு ப்ரேவும் பண்ணதில்லை. என் கூட்டாளி வந்து அதிசயமா திருந்திருக்கான். அவன் எப்படி திருந்தான்னு இப்ப வரைக்கும் எனக்கே தெரியல. அவன் பேசுனது எல்லாமே ஒரு மாதிரி எனக்கும் ஊட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னுக்கு நான் தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, என் கூட்டாளியும் மன்னிச்சிடுங்க. நீங்க என்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி நினைச்சு தப்பு செஞ்சிருந்தேனா இல்லையா அப்படின்னு. அப்பதான் எனக்கும் தெரியும், என்னாலையும் திருந்த முடியும். ஏன்னா எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையான சந்தோஷம் எனக்கு எதுன்னு இப்போதைக்கு எனக்கு தெரியல. நீங்க என்கிட்ட பேசுங்கன்றவரே, என் பேச்சு பேசுங்க. மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். உலகத்தில் நீங்க எது சந்தோஷம் என்று அறியாமல் அதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம் என்று தேடி அலைகிறது. ஆனால் நான் உங்களுக்காக வந்தேன், உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டேன், உங்களுக்காகத்தான் நான் மறித்தேன். நீங்கள் அதிகமாக இந்த உலக அன்பால மூழ்கிக் கொள்கிறீர்கள். என்னை நாடி வாங்கள். என்னை நம்புபவர்கள் நான் கைவிட மாட்டேன். என்னை நாடி வருகிறவர்கள் அன்பு, சமாதானம், நம்பிக்கை, சந்தோஷம் அவர்களை நாடி செல்லும். பரிசுத்தமாய்